தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 110ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி நம் அடைப்பு குறிக்குள்ளே நாம் பார்க்கிறோம். இது ஒரு ராஜரீக சங்கீதமாகவும் ஆண்டுடைய வருகையை தெரிவிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாகவும் இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. இந்த சங்கீதத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் தங்களுடைய சுவிசேஷ செய்திகளிலே மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, மார்க் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, லூக்கா 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனங்களிலே இந்த சங்கீதத்தின் வசனங்கள் மேற்கோள்களாக காட்டப்பட்டிருக்கின்றன. ஆண்டவரிடத்தில் பல கேள்விகள் கேட்டார்கள் யூதர்கள். அவர்களில் பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர், நியாயசாஸ்திரி, இப்படியெல்லாம் ஆண்டவரிடத்தில் சில கேள்விகள் கேட்டார்கள். அதில் முக்கியமான ஒரு கேள்வியை ஆண்டவர் அவர்களிடத்தில் கேட்டார். ஆண்டவர்களிடத்தில் கேட்ட கேள்வி மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து விடுவோமே. சின்ன சங்கீதம்தான், அதனால் முழு சங்கீதத்தையும் நான் வாசித்து விட்டு விடுகிறேன். நீங்கள் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு பாருங்கள். 110ஆம் சங்கீதம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயந்திருப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவராய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. 119ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சில அரிய கருத்துக்கள். இந்த அரிய கருத்துக்களிலே சங்கீதக்காரன் தாவீது ஏறெடுக்கக்கூடிய சில ஜபங்கள், முக்கியமாக 3 விதமான ஜப குறிப்புகளை தாவீது இங்கே வைப்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக என்ன வாசிக்கிறோம்? அமர்ந்திரும். முதல் வசனத்திலே அப்படியாக நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். வலது பார்சத்தில் உட்காரும் அல்லது அமர்ந்திரும் என்று சொல்வதாக பார்க்கிறோம். இதே வசனங்கள் ஆண்டவரால் மேற்கோள் காட்டப்பட்டு மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே அறிவிக்கப்படுகிறது. வாசிக்கிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 41ஆம் வசனம் முதல். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அடுத்தால பாருங்க, 43. அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்தாவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுத்தரமாக, ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அது முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். சரி, இந்த இடத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்.
இயேசுவானவர் தாவீதின் குமாரன் என்று சொன்னால் தாவீது இயேசுவை ஆண்டவர் என்று எப்படி சொல்லலாம், என்ன விளக்கம் என்று கேட்ட பொழுது அவர்களால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. அதில் என்ன விளக்கம்? இயேசு தாவீதின் குமாரன் என்று சொன்னால் அதில் தேவனுடைய கிருபையை பார்க்கிறோம். தாவீதின் குமாரன் இயேசு. தாவீதுக்கு 9 மனைவிகள், 700 மறுமனையாட்டிகள், அருவருப்பான ஒரு வாழ்க்கை. தாம் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு இயேசுவானவர் வெட்கப்படவில்லை. இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆளையே தன்னுடைய வம்ச வரலாற்றிலே ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, என்னையும் தெரிந்து கொள்வார், உங்களையும் தெரிந்து கொள்வார். ஆண்டவருடைய கிருபையைத்தான் அங்கே பார்க்கிறோம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. திரும்ப இயேசுவானவர் தாவீதின் ஆண்டவர். ஆண்டவர்னா ஆளுகை செய்யக்கூடியவர் என்பது பொருளாகும். தாவீதின் குமாரன் என்றால் கிருபை, தாவீதின் ஆண்டவர் என்றால் ஆளுகை. ஆண்டவருடைய கிருபையையும் ஆண்டவருடைய ஆளுகையையும் வலியுறுத்தக்கூடிய வசனங்களாக இந்த வசனங்கள் காணப்படுகின்றன. நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ரட்சிக்கப்பட்டோமா, அதோடு எல்லாம் முடியவில்லை. அதற்கு பிறகு ஆண்டவருடைய ஆளுகையிலே நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய ஆட்சி நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க வேண்டும். அவர் இரட்சகர் மட்டுமல்ல, அவர் ஆண்டவர். தாவீதின் குமாரன் என்றால் அவர் இரட்சகர், தாவீதின் ஆண்டவர் என்றால் அவர் ஆண்டவர். அவரை இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்களின் அடிப்படை கருத்து என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உட்காரும், நீர் அமர்ந்திரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி வேதமும் விசுவாச பிரமாணங்களும் நமக்கு அறிவிக்கின்றன. ஆண்டவர் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்றால் என்ன பொருள்? பலவிதமான அர்த்தங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவர் இந்த உலகத்தில் செய்த பணிகள் நிறைவேறிவிட்டன, முடிந்துவிட்டன. ஓய்ந்திரும், உட்கார்ந்தரும், அமர்ந்தரும் அவருடைய பணி நிறைவை காட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஓய்ந்திரும், ஆண்டவரே அமர்ந்திரும், உமக்கு சமாதானமான ஒரு நேரம் இது, நீர் அமர்ந்திரும், ஆளுகை செய்யும், இனி ஆள பிறந்தவர், இதற்கு முன்பாக இந்த உலகத்திலே பாடுபட்டு ரட்சிக்க வந்தவர், இனி நீர் ஆண்டு கொண்டிரும் என்று சொல்லி ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்ததாக பார்க்கிறோம். அவர் மனுஷகுமாரன் இரட்சகர், அவர் தேவனுடைய குமாரன் ஆண்டவர். ஆக முதலாவதாக பணி நிறைவு, இரண்டாவதாக ஓய்வு, வெற்றி, எல்லா காரியங்களையும் முடிந்தது என்று சொல்லி முடிந்தது என்ற முழக்கத்தோடு ஆண்டவர் விற்றிருக்கிறார். மூன்றாவதாக ஆளுகை. ஆண்டவரே, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து சகலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறீர். குறிப்பாக வானம் உமது சிங்காசனம், பூமி உம்முடைய ஆளுகை, எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிரும். நான்காவதாக ஆண்டவர் நமக்காக பரிந்துரைக்கிறார். தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருந்து நமக்காக பரிந்துரைக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 7:25 ரோமர் 8:34 ஆண்டவர் தேவ சிங்காசனத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்துரைக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய மகிமையை பார்க்கிறோம், அவருடைய மகத்துவத்தை பார்க்கிறோம், அவருடைய வெற்றி சிறந்த, அவருடைய மகத்துவம் நிறைந்த அவருடைய நிலைமையை காண்கிறோம். அவர் பரிந்துரைக்கும் ஊழியத்தை பரலோகத்திலே இன்னும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்றும் காண்கிறோம். பூமி அவருடைய பாதபடி என்பதனாலே அவருடைய ஆளுகையிலே, அவருடைய அடைக்கலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதும் பொருளாகும். ஆக கர்த்தரை உட்காரும், அமர்ந்திரும் என்று சொல்லும் பொழுது அவருடைய பணி நிறைவை, அவருடைய ஆளுகையை, அவருடைய வெற்றியை, அவருடைய ஓய்வை, அவருடைய பரிந்துரையை, அவருடைய மகிமையை அவருடைய உட்கார்ந்திருத்தலிலே நாம் காண்கிறோம். ஆக முதலாவது ஜெபம் சங்கீதக்காரன் ஏறெடுத்தது அமர்ந்திரும் என்று சொல்லி ஏறெடுத்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவதாக ஆளுகை செய்யும். தொடர்ந்து அதே வசனங்கள். இரண்டாம் வசனம் பாருங்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். சீயோன்
என்ற வார்த்தைக்கு வேதத்திலே பல அர்த்தங்கள் உண்டு. சியோன் என்றால் எருசலேம், சியோன் என்றால் பரலோகம், சியோன் என்றால் இஸ்ரவேல், சியோன் என்றால் திருச்சபை. சியோனிலிருந்து நீர் ஆளுகை செய்யும். சத்துருக்கள் நடுவே நீர் ஆளுகை செய்யும். சத்துருக்களை நீக்கும் என்றோ அல்லது சத்துருக்களை விட்டு நீர் விலகி என்றோ சொல்லவில்லை. சத்துருக்கள் நடுவே நீர் ஆளுகை செய்யும். சில சமயங்களிலே ஆண்டவர் சத்துருக்களை நீக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் கைக்கு நீங்களாக்கி ஆண்டவர் அவர்களை ரட்சித்தார். சில சமயங்களில் ஆண்டவர் பாடுகளின் மத்தியிலே அவர்களை பராமரிக்கிறார். எப்படி? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும் அக்கினியிலே தள்ளப்பட்டார்கள். அக்கினியில் இருந்த ஆண்டவர் அவர்களை விடுவிக்கவில்லை. அக்கினியிலேயே தேவகுமாரனாக 4வது ஆளாக உலாவி அவர்களை காத்து கொண்டார். என்ன சொன்னேன்? முதலாவதாக பாடுகளினின்று ஆண்டவர் ஜனங்களை விலக்கி காக்கிறார். 2வதாக பாடுகளிலேயே இருந்து, பாடுகளின் நடுவேயே இருந்து அவர்களை காத்துக் கொள்கிறார். சில சமயங்களிலே பாடுகளையே, பாதகங்களையே தனக்கு சாதகமாக ஆண்டவர் மாற்றுகிறார். எஸ்தர் சரித்திரத்திலே ஆமான் அவன் செய்ய இருந்த தந்திரமான கொலைபாதகமான ஒரு காரியம், பாதகமான வேலை, அதை ஆண்டவர் சாதகமாக மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த யூதர்களுக்கு சாதகமாக மாற்றி பூரீம் பண்டிகையையே கொண்டாட வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே ஏராளமான பண்டிகைகள். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே அங்கே பூரீம் பண்டிகை என்ற கூடுதலான இன்னொரு பண்டிகையும் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். ஆக பாதகங்களை சாதகமாக்கக்கூடிய அளவிலும் ஆண்டவர் ஆக்கி தருகிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். உம்முடைய பராக்கிரமமான நாளிலே உம்மை நம்புவேன் ஆண்டவரே, உம்மை நம்புவேன் ஆண்டவரே, நீர் என்னை விடுவிப்பீர் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் சொல்கிறான். பரிசுத்த அலங்காரம் உம்முடைய ஜனங்களை காக்க கடவுது. பனிக்கு சமானமான உம்முடைய யுவஜனம். யுவஜனம்னா என்ன அர்த்தம்? யுவஜனம்னா வாலிபர்கள்னு அர்த்தம். பரிசுத்த அலங்காரம் ஜனங்கள், பனிக்கு சமானமான யுவஜனம். இப்படியாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களையும் பாதுகாத்து மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கோபத்தின் நாளிலே ஆண்டவர் வெற்றியை தருகிறார், வல்லமையை தருகிறார், மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லியும் 5ஆம் வசனம் முதலாக 7ஆம் வசனம் வரையிலே நாம் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். ஆக சத்துருக்களின் நடுவிலே வாசம் பண்ணக்கூடிய ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுத்து தம்முடைய வல்லமையை நமக்காக விளங்க பண்ணி நம்மையும் மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய ஆளுகையினாலே இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், இந்த மாதிரிப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நமக்கு விளங்குகின்றன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்திலே சத்துருக்களை முறியடிக்கிறார். 2ஆம் வசனத்திலே தம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவர் நிறுவி அதை விஸ்தாரப்படுத்துகிறார். 3வது வசனத்திலே சேனைக்கு மேலாக, சேனைகளுக்கு மேலாக ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறார் என்று சொல்லியும் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஆக ஆக சங்கீதக்காரன் ஜெபிக்கக்கூடிய 3 ஜெப குறிப்புகள். முதலாவதாக அமர்ந்திரும், 2வதாக ஆளுகை செய்யும், 3வதாக ஆசாரியராயிரும் என்று 4ஆம் வசனம் தொடங்கி ஜெபிப்பதாக பார்க்கிறோம். 4ஆம் வசனம் பாருங்கள். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். கர்த்தர் ஆசாரியர், எல்லாருக்கும் மேற்பட்ட ஆசாரியர், பிரதான ஆசாரியர். ஆசாரியன் என்பவன் லேவி கோத்திரத்தில் இருந்துதான் வர முடியும். ஆண்டவர் லேவி கோத்திரம் அல்ல, அவர் யூதா கோத்திரம், யூத ராஜசிங்கம். அவர் ஆசாரியராக முடியாது. எனவே மெல்கிசேதேக் முறைமையின்படி நீர் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கு சொல்வதாகவும், எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே அது ஆமோதிக்கப்படுவதாகவும் விஸ்தரிக்கப்படுவதாகவும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து நாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆசாரியர், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, லேவி கோத்திரத்தின்படி அல்ல, யூதா கோத்திரத்தின்படியும் அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியர். எப்படிப்பட்ட ஆசாரியர்? பலி செலுத்தும் ஆசாரியர். அந்த காலத்திலே ஆடுகளை மாடுகளை ஆசாரியர்கள் பலி செலுத்துவார்கள். ஜனங்களுடைய பாவம் போக்கக்கூடிய தகன பலியாக, சர்வாங்க தகன பலியாக
பாவ நிவாரண பலியாக. ஆண்டவர் ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்த வரவில்லை, தம்மையே பலி செலுத்தத்தக்கதாக தம்மையே பாவ நிவாரண பலியாக, தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாக அவர் விளங்கினார். தம்மைத்தாமே பலி செலுத்தும் பிரதான ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, பரிந்துரைக்கும் ஆசாரியர் என்று சொல்லிக்கூட அவரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 2 இரத்தங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. 2ம் பரிசுத்தவான்களுடைய இரத்தம். ஒன்று ஆபேலின் இரத்தம், அடுத்தது ஆண்டவருடைய இரத்தம். ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலாம் அதிக நன்மையானவர்களை பேசக்கூடிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். யாரு? நீங்க தான், நான் தான். எங்க இரத்தம் தெளிக்கப்படுகிறது? உங்க வீட்டில், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல, நான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வேளையில் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, விசுவாசிங்க. அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறோம். விசுவாசிக்க முடியுதா? தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆண்டவரே, இந்த இரத்தம் என்னுடைய வாழ்க்கைக்கு வெளியே சிந்தாமல், என்னுடைய சரீரத்திற்கு வெளியே சிந்தாமல், என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னுடைய உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும், என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லுங்கள். அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலாம் அதிக நன்மையானவர்களை பேசக்கூடிய ஆண்டவருடைய இரத்தம். ஆபேலின் இரத்தம் பேசுகிறது. கொலை செய்யப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட ஆபேலின் இரத்தம் பேசுகிறது. என்ன பேசுகிறது? எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே, பழிவாங்கும் ஆண்டவரே, பழிவாங்கும் ஆண்டவரே என்று சொல்லி பழிவாங்க துடிக்கும் இரத்தம் ஆபேலின் இரத்தம். ஆண்டவருடைய இரத்தம் அப்படிப்பட்டதல்ல. அது என்ன பேசுகிறது? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பரிந்துரைக்கும் இரத்தம். ஆபேலின் இரத்தம் பழிவாங்கும் இரத்தம். ஆண்டவருடைய இரத்தம் பரிந்துரைக்கும் இரத்தம். ஆபேலின் இரத்தம் பாவத்தின் பயங்கரம், ஆண்டவருடைய இரத்தம் பாவத்தின் பரிகாரம். எனவே அதிக நன்மையானவர்களை பேசக்கூடிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இரத்தம் நமக்காக நாடோறும் பரிந்துரைக்கிறது, பிதாவை நோக்கி பரிந்துரைக்கிறது. இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் இன்று வரை உயிரோடு காத்து வந்திருக்கிறார். எனவே தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது யார் தலையிலோ அல்லது எந்த தரையிலோ இது விழட்டும் என்றல்ல. அந்த இரத்தம் என் இருதயத்திலே, என் உள்ளத்திலே, என்னுடைய ஆவியிலே, என் மனதிலே, என்னுடைய தலையிலே, என்னுடைய சரீரத்திலே விழட்டும். என்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய இரத்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் ஆசாரியர். எப்படி? பலி செலுத்தும் ஆசாரியர். இரண்டாவதாக பரிந்துரைக்கும் ஆசாரியர். மூன்றாவதாக பரிசுத்தப்படுத்தும் ஆசாரியர். அவருடைய இரத்தமாயிற்றே. 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்கள், 90 பாவங்கள் அல்ல, 99 பாவங்கள் அல்ல, 100க்கு 100 எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் 1:7 மற்றும் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த உம்முடைய இரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியையற சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம் என்ற கருத்தையும் அங்கே நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவருடைய இரத்தம் நமக்காக இன்றைக்கும் காத்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் 2 பேருமே இந்த இரத்தத்திற்காக இன்றைக்கு வேண்ட வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் மனம் திரும்புகிறேன், உம்மிடத்தில் வருகிறேன், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவியின் பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று ஆண்டவரை அறியாதவர்கள், அனுபவியாதவர்கள் சொல்ல வேண்டும். அறிந்தவர்கள், அனுபவித்தவர்கள், ஆண்டவரை அறிந்து அனுபவித்தவர்கள், ஆண்டவரே அவ்வப்போது சில பாவங்களை செய்து விடுகிறேன், இன்னும் சில தவறான பழக்க வழக்கங்கள் என்னிடத்தில் உண்டு, உங்களுடைய இரத்தத்தினாலே மீண்டுமாக என்னை முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்து
பாவம் என்னை அண்டாதவாறு, பாவம் என்னை ஆளாதவாறு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது நல்லது. ஆக முதலாவதாக பலி செலுத்தும் ஆசாரியர், பலி செலுத்தும் ஆசாரியர். இரண்டாவதாக பரிந்துரைக்கும் ஆசாரியர். மூன்றாவதாக பரிசுத்தப்படுத்தும் ஆசாரியர். நான்காவதாக பரிதபிக்கும் ஆசாரியர். நம்மை நோக்கி என்றைக்குமே ஆண்டவர் பரிதபிக்கும் ஆசாரியராக விளங்குவதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் என்று சொல்லி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். பரிதபிக்கும் ஆசாரியர். உங்களுக்காக அம்மா அப்பா பரிதபிக்காங்களா? தாத்தா பாட்டி பரிதபிக்கிறாங்களா? கணவனோ மனைவியோ பரிதாபம் கொள்ளுகிறார்களா? இல்லை என்றால், அல்ல அந்த பரிதாபம் எல்லாம் அரைகுறை என்றால், ஆண்டவர் பரிதாபப்படுகிறார் உங்கள் மேலே. எப்போ? இப்போ என்றென்றைக்கும் உங்களுக்காக பரிதாபப்படுகிறார். நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ, நீங்கள் பரிசுத்தமாக வாழ, நீங்கள் பயன் பெற்று வாழ, மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ, நீங்கள் பரலோகத்திற்கு இலக்கானவர்களாய், பரலோகத்தின் பங்காளிகளாக நீங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் பரிதாபத்தோடு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய கடவீர்கள். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோமே. அப்பேற்பட்ட பரிதாபம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிகிறதையும் நான் கண்டதில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அவ்வாறாக நம்முடைய உடலின் தேவைக்காக, உலக பிரகாரமான தேவைக்காக, உள்ளத்தின் தேவைக்காக, நம்முடைய உன்னதத்தின் தேவைக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காக பரிதாபத்தோடு நமக்காக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் தூங்கினாலும் இருவர் அந்த 8 மணி நேரம் கூட தூங்காமல், 1 மணி நேரம் கூட தூங்காமல் இருவர் நமக்காக எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஒருவர் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:26 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறார். ரோமர் 8:34, எபிரேயர் 7:25. ஆவியானவருடைய ஜபம், ஆண்டவருடைய ஜபம் அனுதினமும் உங்களுக்கு சொந்தம். இந்த ஜபங்கள் விசேஷமானவை, விரைவிலை விடுதலை தர வல்லவை. அந்த ஜபங்களுக்காக நன்றி செலுத்தி இருக்கிறோமா? ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறோமா? சொல்ல வேண்டிய வேளை இந்த வேளை. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடித்து தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீரே எங்களுக்காக ஆசாரியராக இருந்து அனுதினமும் எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய ஜெபத்திற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்காகவும் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எப்படி இயேசுவானவர் தாவீதின் குமாரனாக இருந்தாரோ அதனால் அவனுக்கும் எங்களுக்கும் கிருபை கிடைத்ததோ, எப்படி தாவீதுக்கு இயேசுவானவர் ஆண்டவராக இருந்தாரோ, அவருடைய ஆளுகையை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டானோ, அதுபோல கிருபைக்கு சொந்தமான நாங்கள் உம்மை ஆண்டவராக, ஆளுநராக உம்முடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தின் நடுவில் இன்றைக்கும் ஜீவித்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மூலமாக நீர் மற்றவர்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.